அம்மா இன்னைக்கு பார்ட் டைம் ஜாபுக்கு போறாங்க. ஆக்ஷன் காமிங் பவர் பெல்ட் என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு. பவர் பெல்ட் பவர் பெல்ட் எப்படியாவது இந்த பவர் பெல்ட் நான் உசார் பண்ணி ஆகணும். அம்மா அங்க ஆக்ஷன் காமிங் பவர் பெல்ட் எதையும் வாங்க முடியாது, பணம் இல்லவா? எவ்வளவு அழகான ட்ரெஸ். விலைதான் ஜாஸ்தியா இருக்கு. மேடம், இந்த ட்ரெஸ்ல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உண்மையிலே சொல்றேன், நான் உங்களை பார்த்ததும் அழகா இருக்கீங்க. மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா என் பர்சனாலிட்டி இன்னும் அதிகமாயிடுமே. என்ன நீ வேலைக்கு போறியா? ஆமாங்க. ஏன் இந்த திடீர் முடிவு? இது இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவு இல்ல ஹாரி, பல நாள் நான் யோசிச்சு எடுத்த முடிவு. இந்த வீட்டுக்காக நீங்க மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டு இருக்கீங்க. உங்க பாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப வேலைக்கே போகலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் ஹாரி. இதெல்லாம் சுத்த போய் உஷாரா இருக்கும். அப்புறம் நான் மட்டும் வேலைக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் பண தட்டுப்பாடே வராது ஹாரி. கவலைப்படாதீங்க, என்னால உங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் மட்டும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சேன்னா எனக்கு தேவையானதை நானே வாங்கிக்குவேன். அதோட உங்களுக்கு நல்ல ஜூஸ் வாங்கி தருவேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே என் ஹாரி தான் முக்கியம். அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். மிச்சி 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 உன்னோட அன்பை நான் இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே. விளங்கும். சரி, நீ எங்க வேலைக்கு போறன்னு சொல்லவே இல்லை. இந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் ஹாரி. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தராங்களாம். அதெல்லாம் சரி, நீ வேலைக்கு போயிட்டனா ஹீமாவாரியை யார் பாத்துக்கிறது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஹீமாவாரிய பாத்துக்கிறதுக்கு நான் ஒரு ஆளை ரெடி பண்ணிருக்கேன். அப்போ என்ன பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல. நீ ஸ்கூலுக்கு போற பையன் ஷின்சான். அதுக்கு அதெல்லாம் சரி, ஆனா ஹீமாவாரி நீ இல்லாம எப்படி இருப்பா மிச்சி? கவலைப்படாதீங்க ஹாரி, அவங்க ஹீமாவாரிய நல்லா பாத்துக்குவாங்க. நீ என்னமோ என்ன சமாதானப்படுத்துற, ஆனா இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல மிச்சி. அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனா? என் பொண்ணு என்ன மாதிரி புத்திசாலி, சமாளிச்சுக்குவா. மொத்தத்துல நாங்க நிம்மதியா இருக்க கூடாது, அதானே? இப்ப யாராவது உன்கிட்ட கருத்து கேட்டாங்களா? தேவையில்லாம பேசுற வேலையை விடு. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் நீயா எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஸ்கூல் பஸ்ல ஏறி போகணும், புரிஞ்சுதா? ஆமா. நான் மட்டும் கை நிறைய சம்பாரிச்சேனா நீ ஆசைப்பட்ட அந்த பவர் பெல்ட் நான் உனக்கு வாங்கி தருவேன் ஷின்சான். அப்படியா? இந்த வார்த்தையை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? அப்படின்னா நான் கூடிய சீக்கிரமே வேலைக்கு போறேன். நான் ஸ்கூலுக்கு போறேன். நீமா? ஓகே, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க ஹாரி. அப்புறம் மிச்சி, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சாயங்காலம் பார்க்கலாம். ஓகே, பை ஹாரி, பை. ஷின்சான் சீக்கிரம் ரெடியாக, ஸ்கூல் பஸ் வர நேரம் ஆயிடுச்சு. பை பை ஷின்சான். என்ன ஆச்சு ஷின்சான்? எங்க அம்மா வேலைக்கு போறாங்களா, அதனால என்ன நானே தான் பாத்துக்கணுமாப்பா. பிள்ளைங்களை கவனிக்காம வேலைக்கு போற லேடிஸ் நினைச்சாலே எனக்கு அப்படியே காண்டாவது. எங்களை பத்தி யாராவது நினைச்சு பாக்குறாங்களா? கொஞ்சம் எங்களை பத்தியும் நினைச்சு பாக்குறியா ஷின்சான்? தினமும் ஆபீஸ் முடிஞ்சதும் பிக்கப் பண்ணிப்பீங்க, சாட்டர்டே சண்டே கூட்டிட்டு வர மாட்டீங்க. என்ன அவ்வளவுதானே? ஹீமாவாரிய பத்திரமா பாத்துக்கோங்க. ஒருவேளை அவ அழ ஆரம்பிச்சாலும் வம்பு பண்ண ஆரம்பிச்சாலும் இந்த போட்டோஸ் அவகிட்ட காட்டுங்க. ஓகே ஹீமாவாரி, அம்மா கிளம்பிட்டுமா? சமத்தாருங்க. அங்க பாருங்க, உன் கூட விளையாடுறதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஹலோ ஹிமாவாரி, அழக்கூடாது. எங்க அங்கிள் கிட்ட வாங்க வாங்க. அவளை பத்திரமா பாத்துக்கோங்க மேடம். நாங்க நல்லாவே பாத்துப்போம். ஒரு வழியா எல்லாரையும் அனுப்பியாச்சு. இப்ப நான் வேலைக்கு போறேன்.
பத்திரமா பாத்துக்கிறோங்க. தேங்க்யூ மேடம். கண்ணா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். உன்னை விட்டு போறதுக்கு மனசே வர மாட்டாங்குது. நானே இங்கே இருந்துடுறேன். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. சீக்கிரம் போங்க சார். சொல்றது கேளுங்க. இந்த பையன் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான் பாரு. ஆமாமா. வாட செல்லும், அழக்கூடாது. அங்க பாரு, ஹீமாவரி உனக்காக ஒரு பிரசன்ட் எடுத்துட்டு வந்திருக்கா. ரெண்டு பேரும் இப்படிதான் சண்டை போடாம சமத்தா விளையாடணும். அந்த பையன் அவகிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான். ஷின்சான், ஹீமாவரி, அம்மாவை தப்பா எடுத்துக்காதீங்க. ஹாரி, உங்களுக்கு சம்பாதிச்சு நான் எதுவும் வாங்கி தர மாட்டேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் வாங்க போறேன்.